வணக்கம் அன்பானவர்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நெனைங்க, நிச்சயமா நாம நல்லா இருப்போம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்டின்னா, தானங்கள பத்தி சொல்லப் போறேன். நெறைய தானங்கள பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல நான் இப்ப சொல்லப் போற கருத்த கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. சரிங்களா? அதாவது தானத்திலே சிறந்தது நிதானம். நெறைய முடிவுகள் நிதானம் இல்லாம எடுக்கிற முடிவுகள் 2 பல பேத்தை பாதிக்கும். ஒரு செயல்னால, செய்கிற செயல்னால, பேசுற பேச்சுனால என்னென்னமோ விளைவுகள்லாம் உண்டாக்கிரும். ஸோ, அந்த மாரி நம்ம நம்ம வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தையா இருக்கட்டும், நம்ம செய்யற ஒரு செயலா இருக்கட்டும், நிதானம் இல்லாம போச்சு அப்டின்னா, பலவிதமான விளைவுகள உண்டாக்கியிருக்கு, உண்டாக்கியிருக்கு. ஸோ, அதனால ரொம்ப நிதானிச்சு பேசணும், ஒரு செயல செய்யணும். பேசிய ஒரு ஒரு இன்னொன்னு சொல்லுவாங்க, "பேசிய பேச்சுக்கு நீ அடிமை, பேசாத பேச்சு உனக்கடிமை" அப்டிம்பாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு வார்த்தைய வெளிவிடும்போது, அது யாருக்கு போகுது, என்ன சூழ்நிலை போகுது, ஏன்னா நமக்கு அதே தான் திரும்பி வரும். என்ன குடுக்குறோமோ அதுதான் திரும்பி வரும். ஸோ, அதனால ரொம்ப நிதானிச்சு ஒவ்வொரு வார்த்தைய விடுங்க. அது நிதானம். ரொம்ப முக்கியமானது நிதானம். அதற்கு அடுத்தபடியா என்ன தானம் அப்டின்னா, அன்னதானம். இன்னைக்கு என்னென்னமோ குடுத்துருப்பாங்க, அவங்களெல்லாம் மறந்துருவோம். ஆனா, அந்த சாப்பாடு போட்டவங்கள மட்டும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த வகையில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சாப்பாடு அவங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு போனாலே சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட்டு. அவர எல்லா பேருமே இன்னைக்கு வரைக்கும் நினைவுகூர ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, தலைவர் போட்ட சாப்பாடு. அறுசுவையான உணவு, அருமையான சாப்பாடு. பசியோட யாருமே அவங்க வீட்ட விட்டு வெளிய போயிறக்கூடாது அப்படிங்கிற அவரோட கான்செப்ட்டு. ஏன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சின்ன வயசுல சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு, அவரு ரூ. 1 வாடகை, ஒரு மாசத்துக்கு ரூ. 1 வாடகை குடுத்து ஒரு கூரை வீட்ல குடியிருந்து, அந்த கூரை வீட்ல சாப்பிட வழி இல்லாம இருந்து, பக்கத்து வீட்ல சாப்பாடு வடிச்ச கஞ்சிய வாங்கி வச்சு ஒரு நாள் பூரா குடிச்சிருந்திருக்காரு. நைட் நாடகத்துக்கு போனா தான் சாப்பாடு. அந்த மாரி அவர் கஷ்டப்பட்டதுனால, யாரையுமே அவர் பணம் நல்லா சம்பாரிச்சதுக்கு பின்னாடி, யாரையுமே அவர் பசியோட அனுப்ப மாட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாரி அண்ணன் விஜயகாந்த். விஜயகாந்த் சினிமா துறையில ஒரு புரட்சி உண்டு பண்ணுவாரு. நம்ம கதாநாயகன் என்ன சாப்பிட்றாரோ அதத்தான் எல்லா பேரும் கடைசி ஊழியர் வரைக்கும் சாப்பிடணும் அப்படிங்கிற கான்செப்ட்ட உருவாக்குனதே அண்ணன் விஜயகாந்த் தான். அந்த மாரி சாப்பாட்ட போட்டு விஜயகாந்தும் இன்னைக்கு பாருங்க, விஜயகாந்த் அண்ணன நெனச்சா கண்ணீர் விடாதவங்களே பாக்கி இல்ல. அந்த அளவுக்கு சாப்பாடு. ஏன்னா பசி கொடுமைய பத்தி அவங்களே தெரிஞ்சவங்க. நிதானத்துக்கு அடுத்து அன்னதானம். அதற்கு அடுத்த தானம் என்ன தானம்? கண் தானம். உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப 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 முக்கியமானது கண்ணு. நம்ம பார்த்துருப்போம், கண் பார்வையற்றோர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு. அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு வூண்டிங்கா இருக்கு. அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு அந்த குறையே தெரியாது. ஏன்னா அவங்க அந்த குறையாவே நினைக்கிறதில்ல. நான் மெட்ராஸ்லலாம் பார்த்துருக்கேன். எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அசால்ட்டா இறங்கி ஏறி கரெக்ட்டா எந்த ஸ்டேஷன்ல ஏறுறோம், எந்த ஸ்டேஷன்ல இறங்குறோம் அப்படின்னு கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த 6த் சென்ஸ் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நமக்கு தான் சில சமயம் 6வது அறிவு வேலை செய்யாது. அது வேற விஷயம். சரிங்களா? ஓ! ஸோ, அந்த கண்தானம். எப்பவெல்லாம் யாரெல்லாம் கண்தானம் பண்ண முடியுமோ, அத நம்ம மருத்துவத் துறையில கேட்டுட்டு தான் செய்யணும். எல்லா பேரும் பண்ண முடியாது. யாரெல்லாம் பண்ணலாம், எப்பவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது அது ஒரு மெடிக்கல் டேட்டா. ஸோ, அந்த மாரி கண்தானம் பண்ண விருப்பம் உள்ளவங்க அந்த மாரி கண்தானம் பண்ணுங்க. அதற்கு அடுத்து உடல் உறுப்பு தானம். இது உடல் உறுப்பு தானமும் இப்படித்தான். கண் தானம் எப்படி பண்ணுறோமோ அதே மாரி, நம்ம போகும்போது நம்ம எதையும் கொண்டுட்டு போறதில்ல. எல்லாத்தையும் அண்ணன் விஜயகாந்த் தான் சொல்லுவாரு, "அண்ணா கயத்த கூட அத்துரி விட்டுருவாங்க" அப்படின்னு. ஸோ, அந்த மாரி யாருக்கெல்லாம் உடல் உறுப்பு தானம் பண்ணி இன்னொரு உயிர காப்பாத்தணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் அதுக்குன்னு சில ட்ரஸ்ட்டுங்க இருக்குது. அரசு மருத்துவமனைகளுக்கு, மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அவங்களெல்லாம் நம்ம அணுகி, நம்ம உடல் உறுப்புகள தானமா குடுத்தோம் அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு பின்னாடி இன்னொரு உயிர் நம்ம மூலியமா இன்னொரு உயிர் வாழும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னோட உடம்ப ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி குடுத்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜில எடுத்துட்டு போய் அவரோட உடல பதப்படுத்தி வச்சு, அத மருத்துவ ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துற மாரி அவரு அண்ணன் பண்ணியிருக்காரு. ஸோ, அந்த மாரி நம்மளும் முடிஞ்சத செய்யலாம். ரத்த தானம் பண்ணலாம், உடல் உறுப்பு தானம் பண்ணலாம், கண் தானம் பண்ணலாம். ஸோ, அந்த மாரி என்னவெல்லாம் தானம் பண்ண முடியுமோ அந்த மாரிலாம் தானம் பண்ணி, நாம வாழ்ந்ததும் இல்லாம நம்மளோட சந்ததியும் வாழ வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். வாழ வைப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.